ஓகே, குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இன்ஃபேம் சிஸ்டத்தில் லாஸ்ட் செஷன் உங்களுக்கு முதல் 3 சாப்டரே ஷார்ட்டாக என்னென்ன பாடங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு முதல் 10 கொஷினும் பார்த்து நாங்களே என்ன. ஸோ நாங்கள் இன்றைக்கு 11லேருந்து பார்ப்போம். சரி, 11லேருந்து பார்ப்போம். ஓகே, சரி. ஸோ இதில் 11வது கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் வாசிங்க இருக்கா? என்ன சொல்லியிருக்கு? Daras.lk, Ikman.lk are two different type of e-commerce applications. நாங்கள் நிரம்ப டைப் ஆஃப் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துனாங்க என்ன. ஸோ அதில் இது ஓகே இதை பற்றி கேட்டிருக்கு. ஓகே, ரெண்டு ரெண்டு இ-காமர்ஸ் இதை பற்றி கதைச்சிருக்கிறேன் இதில். ஓகே, ஸோ இதில் இது சரி என்ற மாதிரி கேள்வி இருக்கிறோம். டெராஸும் இக்மெண்ட்.lkயும் அதுக்கு முதல் நாங்கள் ஒரு நோட்ஸ் இருக்கா பார்த்துட்டு வருவோம். ஓகே, நோட்ஸ் பார்ப்போம். நாங்கள் முதலாவது இல்லையா பார்த்துனாங்க இல்லை. பாருங்க, 1 minute. மூன்றாவது சாப்டர் என்ன? ஓகே, எலக்ட்ரானிக் அண்ட் எம் காமர்ஸ் மூன்றாவது சாப்டரில் பார்த்துனாங்க. நிரம்ப டைப் ஆஃப் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸை பார்த்துனாங்க. ஓகே, ஒன்று பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி பிஸ்னஸ்லேருந்து கன்சியூமருக்கு, அப்புறம் பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸுக்கு, கன்சியூமர்லேருந்து கன்சியூமருக்கு, கவர்மெண்ட்லேருந்து பிஸ்னஸுக்கு, கவர்மெண்ட்லேருந்து சிட்டிசனுக்கு, மற்றது என்னது கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு. இவ்வளவு டைப்ஸ் ஆஃப் நாங்கள் பார்த்துனாங்க. இவ்வளவு டைப் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நாங்கள் பார்த்துனாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்துனாங்க. சரி, ஸோ பிஸ்னஸ் டு கன்சியூமர்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அந்த அந்த பொருளை பாவிக்க போகிறவர் எண்ட் யூசர் என்ன அவருக்கு கொடுக்குறது. ஒரு பெரிய ஹோல்சேல் பிஸ்னஸ் இன்னொரு ரீட்டைல் சேல்ஸ் பிஸ்னஸுக்கு கொடுத்தா அது என்னது? அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு கன்சியூமர் தான் பாவிக்கிறதுக்கு பொருளை வாங்கி போட்டு, இப்போ நீங்கள் ஒரு காரை வாங்குறீங்க, நீங்கள் பாவிச்சு போட்டு அதை இன்னொரு ஆளுக்கு திருப்பி விற்கிறீங்க. அது கன்சியூமர் டு கன்சியூமர். தென் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இப்போ இந்த டேக்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்க்குள்ள வருமே. அதுவும் ஒரு வகை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகே, மற்றது கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். அதுக்குள்ளேயும் ரொம்ப விஷயங்கள் வரும். கவர்மெண்ட் சிட்டிசனுக்கு காசை வாங்கி போட்டு செய்கிற சேவை எல்லாமே இதுக்கெல்லாம் வரும். அடுத்தது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கும் இடையிலான இந்த பணம் கொடுக்கல் வாங்குறது இதுக்குள்ள வரும். இப்படி ரொம்ப டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் இதில் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்துனாங்க என்ன. பிஸ்னஸ் கன்சியூமர்னு சொல்லி எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த அமேசான் என்ன பெரும்பாலான பிஸ்னஸ் பாடிஸுகள் அதை பாவிக்க போகிற எண்ட் யூசருக்கு செய்கிற எல்லாமே இதுக்குள்ள வேறு என்ன. அடுத்தது பிஸ்னஸ் சொல்லி பார்க்க அதுக்குள்ள என்னென்ன பார்த்துனாங்க. ஒரு ஹோல்சேல் ரீட்டைல் சேல்கிட்ட வாங்க சப்ளையர் அண்ட் செல்லர்ஸ் என்ன. சப்ளையரு அதை விற்க போகிற ஆட்கள் என்ன. அது எல்லாமே இதுக்குள்ள வேறு வேணும். ஓகே, தென் இப்படி நாங்கள் பார்த்துட்டோம். கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் 3 டைப் ஆஃப் இருக்குது. கவர்மெண்ட் கஸ்டமர், கவர்மெண்ட் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்லி என்ன. ஸோ இப்படி நாங்கள் பார்த்தலாங்க. ஓகே, சரி. ஸோ இது கேள்வி சிம்பிள். ஓகே, எங்களுக்கு அந்த கேள்வி எப்படி வரும்னு சொன்னால் கேட்டகரைஸ் பண்ண சொல்லி கேட்டகரைஸ் மீன்ஸ் அந்த கேட்டகரிக்கு எக்ஸாம்பிளை பற்றி கேட்கும். ஓகே, சரி. டெராஸ்டோடலுக்கு என்ன அங்கே ஸ்டோர்கள் இருக்கும். இப்போ நீங்களும் விரும்பினால் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்டோரை ஓப்பன் பண்ணலாம். அந்த ஸ்டோரில் நீங்கள் பொருளை என்ன செய்யலாம்? லிஸ்ட் பண்ணலாம். அந்த லிஸ்ட் பண்ணப்படுற பொருள்களில் தான் டெராஸில் அந்த பொண்ணுக்கு ஹோம் பேஜில் ஸ்டோர் ஆகும். அதை விட டெராஸும் தான் சொந்தமாக அதுக்கு ஒரு மால் இருக்குது, டெராஸ் மால்னு சொல்லி. ஓகே,
ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் பாடி வந்து அதை பாவிக்க போகிற கஸ்டமருக்கு கொடுக்குற இது பிஸ்னஸ் B2Cன்றதுக்குள்ள வரும் என்ன. அடுத்தது எக்மெண்டலுக்கு அது நீங்கள் பெரும்பாலும் பாவிச்ச பொருட்களை நீங்கள் பாவிச்ச பொருட்களை விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பாவிச்ச பொருட்களோ அதன் கன்சியூமர் தான் பாவிச்சு போட்டு அதை விற்க போறாருன்னு சொன்னால் இன்னொரு கன்சியூமருக்கு அது விற்பார். கன்சியூமர் டு கன்சியூமர். ஸோ இதுக்கு ஆன்சர் இதாக இருக்குமெண்டா பியா இருக்கு. நீங்கள் ஆன்சர் சொல்லணுமா? ஓகே, ஆன்சர் சொல்லணும். சரி, பிஸ்னஸ் கன்சியூமர் கன்சியூமர் டு கன்சியூமர் இதுக்கு ஆன்சராக வேறு. சரி, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இ-காமர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இது சரின்னு சொல்லி கேட்டுருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் இ-காமர்ஸ். இ-காமர்ஸில் இது இ-காமர்ஸை பற்றி ஸ்டேட்மெண்ட் இது சரி. சரி, சொல்லுங்க பாப்போம். இது சரி. ஆன்சர் படணும்னு சொல்லணும். இது ஆன்சர். என்ன அடிக்கும் இது சைலண்டாக இருக்கிறீங்க? பதில் சொல்லல. ஓகே. சார் நான் முதல்ல கதைக்கிறீங்களா? இப்போ கதைக்கிறதும் இல்லை, ஆள் வார மாதிரியும் தெரியல. ஆன்சர் வேற ஒன்றும். ஓகே, மிதுரன் சொல்கிறேன்னு சொன்னால் BCDEன்னு சொல்லி ஆன்சர் சொல்கிறார். ஓகே, பாமே என்ன மாதிரி ஆன்சர்ன்னு சொல்லி. It is a process of buying and selling product or services via wireless handheld devices. வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸை சூஸ் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸை செய்து கொண்டால் அதை இ-காமர்ஸ்ன்னு சொல்லலாமான்னு சொல்லலாம். ஓகே, நாங்கள் ரெண்டு படியும் படிச்சினாங்க. ஒன்று இ-காமர்ஸ் படிச்சினாங்க, மற்றது இ-பிஸ்னஸ் படிச்சினாங்க. சரியா? ஓகே, சாரி, இ-பிஸ்னஸ். ஓகே, இ-பிஸ்னஸ் இருக்கட்டும். இ-காமர்ஸ் மற்றது எம்-காமர்ஸ். நான் அது மாறி இதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு விஷயம் படிச்சினாங்க. இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ். இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ். சரி, அப்போ இ-காமர்ஸ்னா என்ன? ம், நாங்கள் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸை டிஜிட்டல் டிவைஸுகளை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொண்டோம் என்று சொன்னால் அது என்னவா வரும்? இ-காமர்ஸாக வரும். எம்-காமர்ஸ்னா என்ன? வைல் ட்ராவலிங், நாங்கள் நடமாடும் போது மொபைல் பிஸ்னஸ் சொல்ற நடமாடும் போது நாங்கள் செய்கிறது என்னவா வரும்? எம்-காமர்ஸுக்குள்ள வரும். இப்போ இவ கேட்டிருக்குது இ-காமர்ஸை பற்றி கேட்டிருக்கிறேன். இப்போ இ-காமர்ஸை நாங்கள் வைல் ட்ராவலிங்கில் செய்து கொண்டோம் சொன்னால் அது எம்-காமர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, சரி, இப்போ இ-காமர்ஸை பற்றி கேட்டிருக்கிறேன். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வியா வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ். ஓகே, ஆக்சுவலாக இது டிஜிட்டல் டிவைஸாக யோசிச்சிட சொன்னால் இதை நான் ஆன்சராக கொடுக்கலாம். ஓகே, பார்ப்போம். ஆல்மோஸ்ட் most of the transactions take place online. ஓகே, அது சரி. It enables users to make transaction from anywhere if they are connected to the internet. ஓகே, இன்டர்நெட் அதுவும் சரி. அடுத்தது both retail and wholesale can be conducted through the e-commerce. ஓகே, நாங்கள் இ-காமர்ஸில் ரொம்ப டைப் பார்த்துட்டாங்க. இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இன்றைக்கு ஹோல்சேல் தானே. இப்போ ரீட்டைல் சேலுக்கு போகுது, என்ன ரீட்டைல் சேலுக்கு இதாண்ட போயிடலாம். ஓகே, அது சரி. இப்போ உதாரணத்துக்கு ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸுக்கு உதாரணம் அலிபாபா. என்ன அலிபாபா ஒரு எக்ஸாம்பிள். அலிபாபா. ஓகே, அடுத்தது e-commerce applications can be support
E-commerce application can support manufacturing companies to reduce um, the inventory control. இன்வென்ட்ரியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும். இ-காமர்ஸ்ன்னு சொன்னால் எல்லாமே ஆட்டோமேட்டடாக நடக்கும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுமென்று சொல்லலாம். அப்படியா? மேபி ஓகே, ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஸோ மேனுவலாக நாங்கள் செய்ய வேண்டிய அந்த இதுகள் இருக்காது. ஓகே, அது சரி. இப்போ ஏன் முதலாவது ஆன்சர் ஏன் வராது? இப்போ மிதன் சொன்ன பிசிடிஇ சரி, முதல் ஆன்சர் வருமா வராதா? முதலாவது ஆன்சர் வருமா வராதா? என்ன சொல்றீங்க? ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் வராது? அப்படி வருமா? இதில் உண்மையில கேட்டது இ-காமர்ஸ் பற்றி கேட்டது. உண்மையில இ-காமர்ஸ் இப்போ எம்-காமர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எம்-காமர்ஸ்ன்றது ஒரு வகை இ-காமர்ஸ் தான். சரியோ? ஓகே. ஆனால் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் வியா வயர்லெஸ் ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ்ன்னு சொல்லிக்க, ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் நாங்கள் எங்கே கொண்டு போவோம், என்ன செய்வோம்? நடமாடும் போது பயன்படுத்துவோம். பதறி படத்தை கேள்விப்பீங்களா? வீட்டறிக்கைக்கு பயன்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேள்விப்பீங்க. அது இது ஒரு சின்ன ஒரு மயக்கமான பிரச்சனை. உண்மையில இது எம்-காமர்ஸை தான் டார்கெட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கணும். ஆனால் எம்-காமர்ஸும் ஒரு வகை இ-காமர்ஸ் தான் இல்லையா? எம்-காமர்ஸும் ஒரு வகை இ-காமர்ஸ் தான். ஸோ இது ஆன்சராக கொடுக்கலாம். ஆனால் இப்போ இதில் பிரச்சனை, இப்போ எம்-காமர்ஸா இ-காமர்ஸான்னு அடுத்த ஒரு யோசனை இருக்குன்னு. பட் அது எம்-காமர்ஸுக்குலாம் வேறு. ஆனால் எம்-காமர்ஸ் ஒரு வகை இ-காமர்ஸ் தான். எம்-காமர்ஸ் இஸ் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இ-காமர்ஸ். கணக்கு யோசிக்க போனால் பிரச்சனை. பிசிடி ஆன்சர் சரி, பட் இ-காமர்ஸை பற்றி கேட்டிருக்கிறான். இப்போ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் சர்வீசஸ் வியா. ஓகே, நாங்கள் இப்படி கதைக்கணும் என்ன? எப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வியா வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ். அப்போ வயர்ட் வயர்லெஸ் டிவைசஸ்ன்னு சொன்னால் அப்போ நாங்கள் ஸ்டேஷனரியாக இருக்கிற ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி நாங்கள் செய்தால் அது இ-காமர்ஸாக வராதோ? அப்போ அந்த கேள்வி ஒன்று வருமில்ல? அப்படி ஒரு கேள்வி ஒன்று வருமில்ல என்ன? அப்போ அப்போ இப்படி சொன்னால் இது பிள்ளை தானே என்ன? அப்போ அதுவும் இ-காமர்ஸ் தானே. இப்போ நான் சொல்கிற விளங்குதா? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் வியா வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ். வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸால் செய்தாலும் அது இ-காமர்ஸ். அப்போ ஒரு ஸ்டேஷனரியாக இருக்கிற ஒரு ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் டிவைஸால் நாங்கள் செய்தோம்னால அது இ-காமர்ஸ் தான். அப்போ அதனால தான் இது பிள்ளை. சரியா? ஓகே, எனக்கு பிள்ளைன்னு சொல்லி ரீசன் சொல்லுவோம். சரி, அடுத்தது. விச் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அது கரெக்ட் ரிகார்டிங் டு தி ஆன்லைன் பார்ட்டரிங். பார்ட்டரிங்னா என்ன? முதல்ல பார்ட்டரிங்னா என்ன? பார்ட்டரிங்னா என்ன? நாங்கள் படிச்சு நாங்கள் நினைக்கிறேன் இந்த மூன்றாவது சாப்டர்லாம் படிச்சு நாங்கள். பார்ட்டரிங்னா என்னென்றால் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அப்படித்தானே படித்து எங்கேயோ படிச்சு நாங்கள். இதா இருக்கு, கேஷ்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட் ஆர் சர்வீஸ். அந்த பழைய பண்டமாற்று முறைமைகள் அது மாதிரி. சரி, பண்டமாற்று முறைமைகள் மாதிரி. ஓகே, கேஷ்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட் ஆர் சர்வீஸ்ன்னு சொல்லி பார்த்துனாங்க. என்ன கேஷ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட் ஆர் சர்வீசஸ் சொல்லி பார்த்துனாங்க. ஓகே, ஸோ அப்போ கேள்வி என்ன? ஆன்லைன் பார்ட்டரிங்கை பற்றி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆன்லைன். அப்படி இல்லை, அது ஆன்லைனில் வாங்கி இதுன்றது இ-காமர்ஸ். இட் கேன் பி சப்போர்ட் ரிடியூசிங் எக்ஸஸ் இன்வென்ட்ரி. அப்படி இல்லை, திஸ் அப்ரோச் ஸ்பீட் அப் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் டு தி கஸ்டமர். இல்லை,
tax calculation and accounting are no longer required. The risk of handling money is solved. என்ன? இதுதான் அந்த விடயம். The risk of handling money is solved. என்ன? நாங்கள் இங்க கேஷை நாங்கள் என்ன செய்ய போறது கிடையாது, நாங்கள் ஹேண்டில் பண்ண போறது கிடையாது. அப்ப அந்த காசால வர ரிஸ்க்குகள் இங்க இருக்காது. சரியா? ஓகே. ஆன்சரா சொல்லலாமா என்ன? ஓகே. இது பையிங் அண்ட் செல்லிங் இல்லை, இது எக்ஸ்சேஞ்ச். இது எக்ஸ்சேஞ்ச் என்று வேறு. பையிங் அண்ட் செல்லிங்னு சொல்லல, அது எக்ஸ்சேஞ்ச் வேறு. மற்றது இப்போ குட்ஸுக்கு குட்ஸ் ஆலும் அங்கே டேக்ஸ்ன்றது இருக்கு. டேக்ஸ் கால்குலேஷன் இல்லை என்று சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா டேக்ஸ் இருக்கும். ஓகே. ஆன்சர் என்ன? வேறு ஏதாச்சும் ஆன்சர் வருமா? ஆன்சர் சொல்லணும். ஓகே, அடுத்தது மோனியா. ஓகே. இதுக்கு 14 சொல்றீங்களா ஆன்சர் பி அண்டு the type of mobile at 13 கரெக்ட் தானே கேட்டது? என்ன? The type of mobile at network include the type of mobile at network include. நாங்க இது படிச்சுனாங்க. மொபைல் அட் நெட்வொர்க்ல 3 விஷயம் படிச்சுனாங்க. என்னென்ன பார்த்துனாங்க? ப்ரீமியம், பிளைண்ட், பிறகு ப்ரீமியம் பிளைண்ட் நெட்வொர்க்னு சொல்லி பார்த்துனாங்க. 3 வகை பார்த்துனாங்க. டைப் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் ஏசிடி. ஆமாம், இது ஓகே, நீங்கள் சொன்னது சரி. ஏசிடி எங்க பார்த்துனாங்க? 3வது சாப்டர்லாம் வருகிறாங்க. இந்த அட்வர்டைசிங்ல வருது என்ன? மொபைல் அட் நெட்வொர்க். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் மொபைல் சைட்டோ ஆப்ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்ன? ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இதைத்தான் மொபைல் நெட்வொர்க்னு சொல்கிறோம். மொபைல் சைட்டுகள்லையோ இல்லாட்டி ஆப்ஸுகள்லையோ இல்லாட்டி ஆப்ரேட்டர்ஸுகளை எங்களுக்கு தர அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறது. ஓகே. இதை நாங்கள் என்னென்னத்தால் மெஷர் பண்ணுவோம்னு சொன்னால் கிளிக் த்ரூ ரேட் இல்லாட்டி ஆக்ஷன்ஸுகளால் நாங்கள் மெஷர் பண்ணுவோம். எவ்வளவு ரீச் ஆகிருக்குது, யூசர் ரீச். வீடியோன்னு சொன்னால் அதை ப்ளே பண்ணுறதை வச்சுக்கொண்டு இல்லாட்டி அந்த ஒரு இமேஜின் சொன்னால் அதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்றதை வச்சுக்கொண்டு ஏன்னா எவ்வளோ பேர்ட்ட ஃபீடில் அது தெரிஞ்சிருக்குன்றதை வச்சுக்கொண்டு அந்த ரீச்சை நாங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதை விட கிளிக் த்ரூ ரேட், இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் போடக்க அது அதில் லிங்குகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க அதெல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். கிளிக் த்ரூ ரேட். ஏன்னா அடுத்தது டவுன்லோட் பண்ணுற அந்த இதையும் வச்சுக்கொண்டு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதில் 3 டைப் இருக்குது. என்னென்னு சொன்னால் பிளைண்ட் நெட்வொர்க், மற்றது ப்ரீமியம் பிளைண்ட் என்று சொல்கிறது, மற்றது ப்ரீமியம் நெட்வொர்க் என்று சொல்கிறது. அப்போ இதில் பிளைண்ட் நெட்வொர்க், ப்ரீமியம் பிளைண்ட் நெட்வொர்க் அண்ட் ப்ரீமியம் நெட்வொர்க் என்னென்ன வித்தியாசம்னு சொல்லி பார்ப்போம். பிளைண்ட் நெட்வொர்க்னு சொன்னால் இப்போ டிவியில் போடுற ஆட் மாதிரி, டிவியில் போடுற இல்லாட்டி நியூஸ் பேப்பரில் போடுற ஆட் மாதிரி. சரியா? இப்போ எங்களால் என்ன செய்ய இயலும்? இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ண இயலும். பட் அதை யார் யார் பார்த்தவ என்ன, இல்லாட்டி யாருக்கு அது அப்பியர் ஆகணும் என்ன, யார் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எங்கள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதை சொல்றது பிளைண்ட் நெட்வொர்க்னு சொல்றது. ப்ரீமியம் பிளைண்ட் சொன்னா என்னன்னு சொன்னால் இது ஒரு ப்ரீமியத்துக்கும்
பிளைண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி இங்க எங்களால சூஸ் பண்ண இயலும். அஹ், எப்படி அஹ், அஹ், இப்ப இப்படி பாருங்க. ம், இப்ப ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்போம். அதுல ஒரு பெர்டிகுலர் ஒரு கண்டென்ட் போகுது. பெர்டிகுலர் ஒரு ஒரு பெர்டிகுலர் நிஷ் அல்லது பெர்டிகுலர் ஒரு என்ன சொல்ற ஒரு எடியூகேஷன் சம்மந்தமா ஒரு ப்ரோக்ராம் போகுதுன்னு வைங்க. அந்த எடியூகேஷன் சம்மந்தமான ப்ரோக்ராம் போய் அதை யார் பார்ப்பினா? எடி படிக்கிறாக்களோ இல்லாட்டி படிப்பிக்கிறாக்களோ பார்ப்பினா. அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணினா அது யார்கிட்ட போய் சேரும்? படிக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ எங்கள்கிட்ட அங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல எப்படியான இடத்துல அது வேற ஒன்று முடியும். எந்த எந்த வெப்சைட்லயோ இல்லாட்டி எந்த கண்டென்ட்டுக்கு இடையில அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற ஒன்று சொல்லி எங்களால் சூஸ் பண்ணவே இல்லை. அது சொல்றது ப்ரீமியம் பிளைண்ட்னு சொல்றது. இன்னொன்று இருக்குது ப்ரீமியம்னு சொல்லி, அது மோஸ்ட் பவர்ஃபுல். இப்போ எங்கட அந்த ஃபேஸ்புக் மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ண இயலும். எப்படி ஆம், எந்த ஏஜ் குரூப், எந்த கண்ட்ரி, இதில் இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த லாங்குவேஜ் அவைக்கு தெரியும் என்ற எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிடலாம். அது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயம், ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு சில அளவுகோல் இருக்குது. பிளைண்ட் நெட்வொர்க்னு சொன்னால் சிபிசி என்று சொல்லியும் காஸ்ட் பர் கிளிக் ஒரு கிளிக் பண்ணி வாரதை வச்சுக்கொண்டு, ப்ரீமியம் பிளைண்ட் நெட்வொர்க்னு சொன்னால் காஸ்ட் பர் சிபிஎம்னு சொல்றது என்ன, காஸ்ட் பர் மில்லியன் நிரம்ப இதுகள் இருக்கிறது. சிபிஎம் கூகுள் அட்மோப்ல ஒன்று இருக்குது. காஸ்ட் பர் மில்லியன் ரைட் பண்ணுங்க. ஓகே, அது என்னன்னு சொன்னால் அது சிபிஎம் இல்லை, அது ஆர்பிஎம்னு சொல்றது. அது ஆர்பிஎம் இல்லை, அதுக்கு ஏதோ பேர் ரீச் இல்லை, அது வேறு இது ஒன்று வருது. இந்த கூகுள் அட்சென்ஸில் வரும். நீங்கள் இது பார்க்குறீங்களுக்கு தெரியல. ஓகே. ஓகே, இது வந்து என்னன்னு சொன்னால் காஸ்ட் per மைல். சிபிஎம்னு சொன்னார் காஸ்ட் per மைல். எப்படின்னு சொன்னால் ஒரு 1000 தரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆனால், இப்போ உதாரணத்துக்கு இதில் சிபிஎம் வந்து $20 சொன்னால், இப்போ சிபிஎம் வந்து $20 சொன்னால் 1000 பேருக்கு அதை காட்டினால் அந்த அவர் அட்வைஸ் பண்ற ஆளுடைய அக்கௌண்ட்ல இருந்து $20 வெட்டும். வியூஸை பேஸ் பண்ணின கேம்பெயின்கள். சரியோ? ஸோ 1000 டைம் அந்த அட்ரஸ் ஷோ பண்ணினா அவருக்கு $20 வெட்டும். ஓகே. மற்றது இது ப்ரீமியம் பிளைண்டும் ப்ரீமியமும் ரெண்டுமே சிபிஎம் தான். ஃபேஸ்புக்கும் அப்படித்தான். எவ்வளோ பேருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணணுன்றதை வச்சுக்கோனா வேண்ட கணக்கு. சரி. மற்றது சிபிஏ என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதை சொல்றது காஸ்ட் பர் ஆக்ஷன் என்று சொல்றது. அப்படியே மட்டும் இருக்கு. நிரம்ப டேர்ம்ஸ் இதில் கிடக்குது. ஓகே. இது காஸ்ட் பர் கிளிக், இது காஸ்ட் பர் மைல், என்ன இது சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட், இப்படி நிரம்ப டேர்ம்ஸ் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்ல. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிளைண்ட்ன்றது சீப். எங்கே போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ரீமியம் பிளைண்டா மிடில் ஆப்ஷன், ப்ரீமியத்தோட ஒப்படைக்க அது மிடில் ஆப்ஷன். எங்களால் சிலதில் கண்ட்ரோல் பண்ண இயலும். இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னது போல் டிவியில் எஜுகேஷன் சம்பந்தமான ப்ரோக்ராம் போய்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் அட்வர்டைஸ்மெண்ட் அதில் ஷோ பண்ண சொல்லி போடுறது. ப்ரீமியம் நெட்வொர்க்னு சொன்னால் எங்கள்கிட்ட முழு கண்ட்ரோல் இருக்கும். எந்த ஏஜ் குரூப், எந்த லாங்குவேஜ் படிக்கிறாக்கள், எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாக்கள், என்ன ஏஜ் குரூப், எந்த லொக்கேஷன் சொல்லி அவ்வளவு இதுவும் இருக்கும்.
ப்ரீமியம் வந்து சிபி காஸ்ட் பர் மைல பேஸ் பண்ணியும் ப்ரீமியம் பிளைண்டும் அதுதான். மற்றது பிளைண்ட் நெட்ஒர்க்ன்றது சிபிசியை பேஸ் பண்ணியும் இருக்கும். சரி, ஸோ இதில் சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. ஓகே, இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு வருவோம். மொபைல் அட்மின் நெட்ஒர்க் இன்க்ளூட், அது உங்களுக்கு தெரியுமே, ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க மீது. ஏ, சி, டி என்ன ரெண்டு பார்த்துனாங்க. ஓகே, அடுத்தது 15வதுக்கு என்ன ஆன்சர்? 15வதுக்கு என்ன ஆன்சர்? வாசிங்க கணக்கு கேள்வி. XYZ is a dry fruit packaging company. Their existing website provide information related to the types of dry fruits and different size of packaging. Okay. அது ஒரு ட்ரை ஃப்ரூட் கம்பெனி. நிரம்ப வகையான ஃப்ரூட்ஸுகள் இருக்குது. அதை ட்ரை பண்ணி விற்கணும். அதை இப்போ உதாரணத்துக்கு கிரேப்ஸை எடுத்தால் கிரேப்ஸில் 100 கிராம், 50 கிராம், 500 கிராம், 1 கிலோன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸ் பேக்கேஜையும் வச்சிருக்கணுமா. They wish to improve their website, aiming to attract more customer to it. Okay, our website identity you can a customer where on only and meet their customer recommend more efficient. A website aiming to attract more customers to it and meet the customer recommend more efficiency. Okay, efficiency. Which of the following activities can be performed? Okay, அந்த வெப்சைட்டை மோர் எஃபிஷியன்சியாக மாற்றணும், கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுற மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸை நாங்கள் செய்யலாமா? Add new content to the website on a regular basis. Include meta tags in the home page of the website. Add link to another reputable website having similar product. Use website traffic data analysis software. Incorporate personalization technique to capture customer data and build individual profiles. Okay. 5 answers வந்திருக்கிறேன். அவனோட பார்ப்போம். Add new content to the website on regular basis. Okay. New content means நாங்கள் ப்ரைஸுகளை ரெகுலர் பேசிஸ் அப்டேட் பண்ணுறது. அது ஒரு விடயம். சரி, நான் சொல்லலாமே என்ன? ஓகே, அடுத்தது இன்க்ளூட் மெட்டா டேக். மெட்டா டேக்ண்டா என்ன? யாராச்சும் சொல்லுங்க அப்போ. மெட்டா டேக்ண்டா என்ன? மெட்டா டேக்ண்டா என்ன? மெட்டா டேக்ண்டா என்னன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப்சைட். அந்த வெப்சைட்டை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டோட ஹெடர் HTML அந்த வெப்சைட் இருந்தால் அந்த HTML ஹெட் அண்ட் பாடின்னு சொல்லி 2 பார்ட் இருக்குது. அதில் ஹெட் அண்ட் பார்ட்டுக்குள்ள அவ என்ன எழுதி வச்சிருப்போம்னு சொன்னால் இந்த மெட்டா டேட்டா, யார் ஓதர், எப்போ ஸ்டார்ட் பண்ணது, அந்த வெப்சைட்டில் ரிலேட்டடான கீவேர்ட்ஸுகள், மற்றது அப்படி இப்படின்னு ரொம்ப விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ இந்த கூகுள் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் தானே,
நாங்கள் கூகுள்கிட்ட தானே போய் பெரும்பாலும் சர்ச் பண்ணுவோம். இப்போ இந்த கூகுள் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவர் ஒவ்வொரு வெப்சைட்டின்டையும் இந்த மெட்டா டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா மெட்டா டேட்டாக்கள் தான் வெப்சைட்டை பற்றி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அனலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். வச்சிருந்தா என்னடா கூகுளில் ரேங்க் ஆகும். அப்போ ஒரு ஆள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாருன்னு சொன்னால் அவருக்கு அது முன்னுக்கு காட்டும். அப்போ அது ஒரு பெனிஃபிட் தானே இல்லையா? என்ன மற்றது மெட்டா டேட்டாஸில் ஒவ்வொரு பேஜை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அது இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பினும் ஒவ்வொரு பேஜுக்கும் போக போக ஒவ்வொரு மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு இம்ப்ரூவ் தியர் வெப்சைட் எய்மிங் டு அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸை கொண்டு வரணும்னு சொன்னால் எஸ்சிஓ எல்லாம் செய்யணும். இதை சொல்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லி. ஸோ இது ஒரு ஃபேக்டர். அது சரி. லிங்க் டு அதர் ரிப்யூட்டபிள் வெப்சைட் ஹேவிங் சிமிலர் ப்ராடக்ட். உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா, அடுத்த வேண்டிய பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா? என்ன உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா, அடுத்த வேண்டிய பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா? உங்களோட பிசினஸ் என்ன போறீங்க, அடுத்த லிங்க் கொடுப்போம். இது வேற யூஸ் வெப்சைட் டிராஃபிக் டேட்டா அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். ஓ, இது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கட்டாயம். யூஸ் பண்ண என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஏரியால இருந்து எங்களுக்கு கூட பேர் வருகிறான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிடல. எந்த ஏஜ் குரூப்பானாக்க எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து வாங்கினேன், என்ன டைமில் கூட traffic வருகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் அறிஞ்சு அதை கேட்டது போல இந்த பிஸ்னஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். Incorporate personalization technique to capture customer data and build individual profiles. ஓகே, என்னடா இது ஒரு முக்கியமான விடயம். இதுக்கு சரி ஆன்சர். நாங்கள் இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஃபோன், உங்களோட ஃபோன் இருக்குத்தானே, உங்களோட ஃபோனில் நீங்கள் டெராஸ் வெப்சைட்டுக்கு போங்க. இன்னொரு ஆளுடைய ஃபோனை வாங்கி டெராஸின் வெப்சைட்டுக்கு போங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஹோம் பேஜ் இருக்காது, ஒரே மாதிரி ப்ராடக்ட் முன்னுக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காது. உங்களோட நீங்கள் ஆல்ரெடி வந்து அதில் சர்ச் பண்ணியிருப்பீங்க, அல்லாட்டி நீங்கள் வெளியால் எங்கேயாச்சும் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் கீவேர்ட்ஸ் அது இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை வேலைக்கு முன்னுக்கு கொண்டு காட்டும். ஸோ அது ஒரு பர்சனலைசேஷன் டெக்னிக். உங்களுக்கு எது விருப்பமோ அதை முன்னுக்கு காட்டினா நீங்கள் அதை வாங்குவீங்க. ஸோ அப்படியான ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு மேட்டது போல பர்சனலைஸ் பண்ணி என்னத்தை காட்டணும், ப்ராடக்டை காட்டணும். அது ஒரு டெக்னிக். அது சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் ABDE நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது நீங்கள் அடுத்த வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்கை கொடுத்தா பிரச்சனை. அதுவும் சேம் ப்ராடக்டை விற்கிறாக்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள் வெளியே அனுப்புகிற மாதிரி. என்ன இப்போ ABDE ஆன்சராக கொடுக்கலாம். அடுத்தது, which of the following statement is correct regarding enterprise resource planning system? ERP சிஸ்டத்தை பற்றி கேட்கிறேன். நாங்கள் 3வது 4வது யூனிட்ல படிச்ச நாலாவது யூனிட்ல எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் சிஸ்டங்களை பற்றி பார்த்தினாங்க. சரி, என்னென்ன டைப்பான எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லி. முதலாவது டிபிஎஸ். ஓகே, நான் இதை நெடுகவும் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மெட்டாடெக்கை பற்றி கேட்குறீங்களே. ஓகே, ரசாயன கிளாஸ் முடிய விட்டுருக்க நில்லுங்கவா, நான் அதை சொல்கிறேன். சரியா? மெட்டாடெக் அது கொஞ்சம் உங்களுக்கு நான் விளங்குற சொல்லுவேன். கொஞ்சம் அது கணக்கு நான் எடுத்து காட்டி கதைக்கணும். ஓகே, நான் கிளாஸ் முடிய நில்லுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இது என்னென்றால்
4 வகையான சிஸ்டம் இருக்கு. நான் உங்களுக்கு படிப்புக்கு எப்படி படிச்சேன்னு சொன்னால், ஆம், ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எடுங்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நான் படிப்பிச்சேன். சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் முன்னுக்கு அதை விற்கிறாக்கள் சேல்ஸ் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பேன். விற்கிறாக்கள் இல்லை, அது கேஷியர்ஸ் மாதிரியானாக்கள் இருப்பேன். ஓகே. ஸோ அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த POS சிஸ்டம் ஒன்றை பயன்படுத்தணும். POS சிஸ்டம், பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்கிறது. அண்டையான் டெய்லி ரூட்டைன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸுகளை ரெக்கார்ட் பண்ணுறது அவர் தான். அண்டைய நாளில் நடக்கிற அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணுறது அவர் தான். அவர் சொல்கிறது என்னண்டு டிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். டிபிஎஸ்ன்னு சொல்கிறது. சரியா? டிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன செய்யும் படிச்சு நாங்கள் நம்ம இப்போ சொன்னது போல டெய்லி பிஸ்னஸ் ரூட்டைன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்கிறது. என்ன ஒரு ஆள் பார் கோட்டால் ஸ்கேன் பண்ணுவார், அதை அப்படியே கேப்சர் பண்ணி ஆர்கனைசேஷனை டேட்டா பேஸில் ரெக்கார்ட் பண்ணி கொள்ளும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இது என்னத்தை இன்புட்டாக எடுத்துக்கொள்ளும்? கஸ்டமர்ஸோட ஓர்டர், அன்றைக்கு நடந்த பர்ச்சேஸோட ரிசிப்ட்டுகள், டைம் கார்ட்ஸுகள், இன்வாய்ஸுகள், பேமெண்ட்டுகள் எல்லாத்தையும் இன்புட்டாக எடுத்து, சாரி மாறி சொல்கிறேன், இது நாங்கள் அடுத்த டிபிஎஸ்க்கு போயிட்டோம். என்ன ஓகே. ஸோ அப்போ இவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் சிஸ்டம் எடுத்து இன்புட்டாக எடுத்துக்கொள்ளும். அண்டையா டெய்லி பிஸ்னஸ் டெய்லி பிஸ்னஸ் ரூட்டைன் ஆப்ரேஷன்ஸில் இன்புட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளும். பிஸ்னஸ் ஈவெண்ட்டோ டிரான்சாக்ஷனில் இன்புட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளும். சரி, அடுத்தது என்னன்னு சொன்னால் டிபிஎஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டில் முதலாவது அந்த POS சிஸ்டம்ன்றது ஒரு டிபிஎஸ். இப்போ இது அந்த அந்த அடிப்படை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற கேஷியர்ஸ் தான் லோ லெவல் ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல இதை இதண்ட போயிடும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவ மிடில் லெவல் மேனேஜர். மிடில் லெவல் மேனேஜர்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சும்மா நான் சொல்கிறேன் பாருங்க, உதாரணத்துக்கு காகிள்ஸ்ன்னு சொன்னால் இப்போ ஜெஃப்னா எடுத்தோம்னா ஜெஃப்னால நிரம்படத்தில் காகிள்ஸ் இருக்குது. சரியா? இப்போ ஜெஃப்னால டவுனுக்குள்ளேயே 2 இடத்துல இருக்குது. ஓகே. அப்போ ஒவ்வொரு காகிள்ஸுக்கும் அந்த சின்ன சின்ன ரீஜனில் இருக்க ஒவ்வொரு காகிள்ஸுக்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இப்போ மிடில் லெவல் மேனேஜர். அப்புறம் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆள் இருப்பார், ரீஜனல் மேனேஜர்னு சொல்லி ஒரு பெரிய ஆளாக இருப்பார். சரி, அப்போ மிடில் லெவல் மேனேஜருக்கு மேலே ஒரு ஆள் இருப்பார், அவர் மேனேஜர். இவர் மிடில் லெவல் மேனேஜர். இது கீழே இருக்கிறவ அந்த சேல்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாட்டி இந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள். ஓகே, கேஷியர்ஸ். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் எல்லாரையும் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இல்லாட்டி அந்த மொத்த என்டைய காங்கிரஸுக்கே எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கிறார்கள் யாராச்சும் இருப்பினம். சிஇஓ மாதிரியோ இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பினர். சரியா? ஸோ இப்படி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுருங்க. சரி, ஓகே. அப்போ அடிப்படையை ஹேண்டில் பண்ணுறது டிபிஎஸ். அதுக்கு மேலே மிடில் லெவல் மேனேஜர்ஸ் பாவிக்கிறது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்ஐஎஸ்ன்னு சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரி, அது மிடில் லெவல் மேனேஜர்ஸ் பாவிப்பேன். அப்போ அந்த மிடில் லெவல் மேனேஜர் பாவிக்கிற எம்ஐஎஸ்க்குரிய இன்புட் எங்கேருந்து வேற மாதிரி சொன்னால் டிபிஎஸ்ல இருந்து வேற. டிபிஎஸ்ல இருந்தால் அதுக்கு என்ன வரும்? இன்புட் வரும். ஸோ அதான் அந்த கஸ்டமரோட ஓர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்ட்டுகள், டைம் கார்டுகள், இன்வாய்ஸ், பேமெண்ட் இதெல்லாம் எங்கே இருக்கும்? இது எல்லாமே டிபிஎஸ்ல தான் இருக்கு. அப்போ டிபிஎஸ்ல இருந்த இன்புட்டை எடுத்து அதை கலெக்ட் பண்ணி, எடிட் பண்ணி, கரெக்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, ஷோ பண்ணி, டாக்குமெண்ட் பண்ணுற அத்தனை வேலையும் செய்ய போகிறது இந்த எம்ஐஎஸ். செஞ்சு என்ன செய்வாருன்னு சொன்னால் 4 வகையான ரிப்போர்ட்டை உருவாக்குறேன்னு சொல்லி படிச்சுனாங்க. கவனமாக இருக்கணும், இந்த 4 ரிப்போர்ட்டை பற்றியும் கேள்வி வரும். சரியா? 4 வகையான ரிப்போர்ட்டை உருவாக்குவார். என்னென்ன ரிப்போர்ட்டை உருவாக்குவார்? எம்ஐஎஸ் உருவாக்குற ரிப்போர்ட்ஸ் என்னென்ன? பீரியாடிக் ஷெட்யூல் ரிப்போர்ட், எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட், டிமாண்ட் ரிப்போர்ட் ஆர் ரெஸ்பான்சஸ் ஆர் புஷ் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி 4 வகையான ரிப்போர்ட்ஸை யார் உருவாக்குவார்? இந்த எம்ஐஎஸ் என்ற உருவாக்குவார்.
பீரியாடிக் ரிப்போர்ட்னா என்ன சொன்னால் டெய்லியோ இல்லாட்டி வீக்லியோ இல்லாட்டி மந்த்லியோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்போர்ட் உருவாக்கி இந்த ப்ராடக்ட் கூட சேல்ஸ் ஆயிருக்கு இந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படி இப்படிலாம் வேறு. எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தானே. எங்கேயாச்சும் ஒரு நாட்டில் சண்டை நடந்தா இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி பெட்ரோல் செட்லேயோ போய் லைன் நிற்கும். ஸோ அப்போ இன்றைக்கு கூட பொருள் விற்பனை ஆயிட்டுது என்று சொல்லி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ஏதாச்சும் ஒரு பொருள் கூட விற்பனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அன்யூஷுவல் ஈவெண்ட் வந்து ஒக்கரானால் நடந்தால் அந்த எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் வேறு. அடுத்த டிமாண்ட் ரிப்போர்ட்ன்றது என்னன்னு சொன்னால் யாராச்சும் இப்போ ஒரு மேனேஜர் அவருக்கு திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டோ ஏதோ ஏதோ ஒரு குழப்பம் வருகிறது, அவர் ஏதோ ஒரு ஒரு கிரிட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ண போறாங்கன்னா அது டிமாண்ட் ரிப்போர்ட். அடிப்படையில் இதுன்றது. அடுத்து புஷ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொன்னால் இது ஒரு சர்டன் டைம் இன்டர்வல்ல அந்த சிஸ்டம் தானா ஏதாச்சும் ஒரு அனலிசிஸ் இதை ஒன்று செய்யணும். புஷ் பண்ணி டேஷ்போர்டுனா என்ன, ஹோம் பேஜ், அந்த இந்த சிஸ்டத்தின ஹோம் பேஜுக்கு புஷ் பண்ணி விடும். அது சொல்கிறது புஷ் ரிப்போர்ட்னு சொல்கிறது. சரி, இப்படி 4 வகையான ரிப்போர்ட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணி இதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, எம்ஐஎஸ். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பார்த்தனாங்க, டிஎஸ்எஸ்ன்னு சொல்லி பார்த்தனாங்க. இது மேனேஜர்ஸ் என்ன மிடில் லெவல் மேனேஜருக்கு மேல் இருக்கிற மேனேஜர் பயன்படுத்துறது அட்ஹாக் டிசிஷன்ஸு குயிக்கா அன்யூஷுவலாக வர்ற பிரச்சனைகளுக்கு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் உதவும். சரியோ? ஸோ இதுக்குரிய இன்புட் எங்கேருந்து வரும், கீழே இருந்து எம்ஐஎஸ்லேருந்து வரும், வேறு சில அடிஷனல் வேறு வேறு சிஸ்டங்கள்லேருந்து வரும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம், அது மேலே சொன்ன சிஓ மாதிரியானாக்கள் எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துவேன். மேனேஜர்ஸ் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தினோம். மிடில் லெவல் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும், சேல்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸையும் பயன்படுத்தினோம். இப்போ சேல்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ் அடியில் இருக்கிற டிபிஎஸ், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மேனேஜர்ஸ் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கிறார்கள் எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் பயன்படுத்தி கொள்ளுவீங்க. கீழே இருந்து அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் மேலே மேலே ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கு. சரியோ? ஸோ இதில் அந்த அவைக்கிடையிலான ரிலேஷன்ஷிப்பை நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டியிருக்கிறேன். டிபிஎஸ்லேருந்து எங்கெங்கே இன்ஃபர்மேஷன் போகும், மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து இல்லை டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துலேருந்து எங்கே இன்ஃபர்மேஷன் போகும் என்ன ரெண்டு சொல்லி நான் ஒரு ரிலேஷன் போட்டு காட்டியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இருந்தால் கேள்வி வந்திருக்கு என்ன. ஓகே, இது நாங்கள் ஓகே இதில் இருந்தில்ல இதுக்கு பிறகு ஓகே. ஸோ இப்படியான சிஸ்டங்களை நாங்கள் பற்றி நாங்கள் பார்த்தனாங்க. 4 வகையான இன்ஃபர்மேஷன் சிஸ்டங்கள், எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் சிஸ்டங்களை பற்றி பார்த்தனாங்க. இதை விடவும் சில சிஸ்டங்கள் இருக்குது. அதை சொல்கிறது ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்கிறது. ஃபங்க்ஷனின் அடிப்படையில் அதை நாங்கள் பிரிக்கிறது. சரி, ஃபங்க்ஷன்ஸின் அடிப்படையில் நாங்கள் அதை பிரிக்கிறது. மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்படி ஹியூமன் ரிசோர்ஸ்களை மேனேஜ் பண்ணுறது ஹெச்ஆர் சிஸ்டங்கள், ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது, அக்கௌண்டிங்கை மேனேஜ் பண்ணுற சிஸ்டங்கள், ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணுற சிஸ்டங்கள், இப்படி நிரம்ப வகையான சிஸ்டங்கள் இருக்குது. இது எப்படி நாங்கள் இதை பிரித்து வச்சுக்கிறோம்னு சொன்னால் அதன் ஃபங்க்ஷன்ஸுங்கிற அதை எப்படி தொழில்பட போகுதுன்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம். இதை ஓகே நாங்கள் இதுகளில் ஒன்று சிஸ்டங்களையும் இருக்குது என்ன, அது எப்படி என்னத்துக்காக என்று சொல்லி இருக்குது. கேள்வி எது, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், இது ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். ஓகே ஓகே எங்களுக்கு கேள்வி ஓகே. ஸோ இப்படி நிரம்ப சிஸ்டங்கள் இருக்குது. இது எல்லாம் ஃபங்க்ஷனின் அடிப்படையில் பிரித்து வச்சிருப்பீங்க. இதை விட இன்னொரு வகையான சிஸ்டம் இருக்குது என்னன்னு சொன்னால், மேலே பார்த்தது ஃபங்க்ஷனல் சிஸ்டங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டங்கள். கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம், கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்னு சொன்னால் அது எல்லா வகையான என்னது செய்யும், எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே இடத்துல வச்சு செய்யறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டங்கள். சரி, எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸ்லையும் ஒரு சிஸ்டம் செய்யும், அதை சொல்றது கிராஸ் ஃபங்க்ஷனல். மேலே நாங்கள் பார்த்தது தனித்தனி
தனித்தனி சிஸ்டங்களை நாங்கள் பார்த்தது தனித்தனி சிஸ்டங்கள். ஓகே. ஸோ அப்போ இந்த க்ராஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டங்களுக்குலாம் நிரம்ப வகையான சிஸ்டங்கள் நாங்கள் படிச்சினாங்க. அதில் ஒன்று தான் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம்னு சொல்லி பார்த்தினாங்க. இஆர்பின்னு சொல்லி பார்த்தினாங்க. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம். சரியோ. ஸோ அது எல்லா வேலையும் ஒரு இடத்துல எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அசெட்டை மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அக்கௌண்டிங்கை மேனேஜ் பண்ணுறதா இருக்கலாம், என்ன சப்ளை செயின் மேனேஜ் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே ஒரு இடத்துல வேலை. கிராஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டங்கள், இன்டகிரேட்டட் ஸ்வீட் ஆஃப் மாடியூல்ஸ், எல்லா விதமான இதையும் அதில் இருக்கு. அடுத்தது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டம் தான். அது ஒரு மெட்டீரியல்ஸ் வேர் ஹவுஸுக்குள்ள வாரில் இருந்து ஆக்களை ப்ரொக்யூமெண்ட் பண்ணுறது, ஆக்களை வேலைக்கு சேர்த்து வேர் ஹவுஸை மேனேஜ் பண்ணி ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுலேருந்து ரிப்பேர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வாரிலிருந்து அவ்வளவு விடயத்தையும் என்டையர் சப்ளை செயின் மேனேஜ், அதாவது மூலப்பொருட்களை கொண்டு வந்து அதை முடிவு பொருட்களாக்கி அதை கொண்டு போய் யூசர்கிட்ட கொடுத்து அவர் அதை பாவிக்கும் வரைக்கும் அத்தனை நடவடிக்கைகளையும் மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுவும் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். சரி, இன்னொன்று இருக்குது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கஸ்டமர் ரிலேஷன் இப்போ மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், சேல்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன், அனலிசன் எல்லா விதமான இதுகளும் இருக்க வரும். அது நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது தனியாக செப்பரேட்டாக. சரி, இல்லை அதுவும் கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டத்தில் வருதுதான். அதுவும் அதுக்குள்ள தான் வருது, கிராஸ் ஃபங்க்ஷன்ஸில் தான் வருது. இது நாலேஜுகளை மேனேஜ் பண்ண, நாலேஜில் கேப்சர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான சிஸ்டம். அப்படி இப்போ நான் இல்லை 5 கிராஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டங்கள், மேலே 4 ஃபங்க்ஷனல் சிஸ்டங்கள், அதுக்கு மேலே 4 பிஸ்னஸ் என்ன சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் சிஸ்டங்கள், என்ன பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டங்கள், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுற சிஸ்டங்களை பற்றியும் பார்த்தினாங்க. இப்போ இப்போத்திய கேள்வி என்னன்னு சொன்னால், இவ்வளோ தான் 4வது யூனிட், ஒரு சின்ன யூனிட். ஓகே, எவ்வளோ ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டு இருப்பேன் நான். இப்படித்த இவ்வளோதான். ஓகே, சரி. ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டத்தை பற்றி கேட்டுருக்குது. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி படிச்சு நாங்கள் எடுத்துக்காட்டாதான் உங்களுக்கு ஈஸி. என்னென்னு பார்த்து நாங்கள் இது ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸிൻ്റെ ஒரு ரியல் டைம் வியூ என்ன நடந்து கொண்டிருக்குன்ற முற்று முழுதான ஒரு வியூ எங்களுக்கு ஒரே பார்வையில் கிடைக்கும். சரியோ. ஸோ அது காஸ்ட், ரிஸ்க், பெனிஃபிட் அனாலிசிஸ் எல்லாத்தையும் அது அளக்கும். சரி, ஓகே. கேள்விக்கு வருவோம். Enterprise resource planning system, correct statement. They have shared database of key operational and planning data. They have replaced all other transactional process system in an organization. They can provide support for the business analytic and e-business. ஓகே, இட்ஸ் அ கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். ஸோ இதை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். உடனே நாங்கள் சரின்னு சொல்லலாம். தே ப்ரொவைட் ரியல் டைம் வியூ ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ப்ராசஸ். அப்படியே இதில் கிடக்குது என்ன. ஓகே, என்ன சொல்றதா ஏசிடின்னு சொல்லி அப்படியா? சரி, இதுவும் சரி. ஓகே, தே கேன் டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மோர் குவிக்லி. ஓகே, இது அப்படி செய்யல, அது கஷ்டம். இதை டெவலப் எவ்வளவு பெரிய மாடியூல் என்ன, அது கஷ்டம். ஓகே, என்னது சொல்லுது? They have a shared database of key operational. என்னன்னு சொன்னா அது ஒரு ஷேர்ட் டேட்டாபேஸ். எல்லா சிஸ்டத்துக்கும் காமனான ஒரு ஷேர்ட் டேட்டாபேஸ் அது கொண்டிருக்கும். அப்போதான் எங்களால் ஒரு வியூவில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அது சரி, ஏ சரி, சி சரி, டி சரி. பி என்னவா? என்டர்பிரைஸ் அது கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம் தான். பட் அது எல்லா சிஸ்டத்தையும் என்ன டிரான்சாக்ஷன் ப்ராசஸை அது ரீப்ளேஸ் பண்ணுமா? இல்லை. டிபிஎஸ் வந்து பிஸ்னஸ் ரூட்டீன் ஆக்டிவிட்டிஸ் அது கேப்சர் பண்ணும். இபிஆர்எஸ் வந்து என்டர்பிரைஸோட ரிசோர்ஸஸை பிளான் பண்ணுற சிஸ்டம். ஆனால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸை கேப்சர் பண்ணுறது அது வேறு.
So, இது எல்லா அதர் சிஸ்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுமென்னு சொல்லல. அது என்ன, எல்லா அதர் எல்லாத்தையும் அதை ரீப்ளேஸ் பண்ணாது. பட் கொமனான நிரம்ப விடயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ ஓல்ன்னு சொன்னா இப்போ மோஸ்ட்லி என்று சொன்னால் சரி சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுமெண்டா இல்லை. ஸோ இது நீங்கள் யார், மிதுனன், ஆயினா, சஹானா, என்ன, சஜிராஜ், இல்லை முதல் சொல்லி இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் ஓகே, நீங்கள் சொன்னது சரி, உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் சொன்னதன்படி இதுகள் சரி. ஓகே. ஏ, சி, டி. அடுத்தது, a cloud-based enterprise resource planning system can be provide lot of benefits. என்ன இப்போ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இதை பற்றி படிச்சுனாங்க. அது இப்போ பேஸ்டாக கொண்டு வரணுமா? ஓகே. நிரம்ப நன்மைகளா என்னது? சேஃப் access to data from anywhere on any device. ஓகே, anywhere from any device. ஓகே, எல்லா இடத்துலேருந்தும் access பண்ணலாம். க்ளவுட்னு சொன்னால் க்ளவுடில் என்ன இல்லை, இப்போ நீங்கள் க்ளவுடில் இல்லாமல் நீங்கள் டிரெக்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மொத்தமாக அழிஞ்சு போடும். ஸோ அது சேஃப் தான் க்ளவுடில் இருக்கிறது. ஏன்னா மற்றது கண்டக்ட் செக்யூரிட்டி செக் கேன் டேக் இம்மிடியட் ஆக்ஷன் ஆன் கண்டக்ட் செக்யூரிட்டி செக் அட் அவை ஒரு வெண்டர். நாங்கள் படிச்சுனாங்களோ ஒராக்கிள், அவை எல்லாம் வச்சுருக்கிறோம். ஒராக்கிள் சிஆர்எம், ஒராக்கிள் இஆர்பி, என்ன சாரி இஆர்பி, ஒராக்கிள் இஆர்பி, இப்படி ரொம்ப வெண்டர்ஸ் இருக்கிறேன். அவை எல்லாமே இப்படியான என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணுற ஆட்கள். ஓகே. அப்போ இந்த செக்யூரிட்டி செக்கில் செய்ய அது எல்லாமே அந்த வெண்டர். ஏன்னா அதை யார் ப்ரொவைட் பண்ணவோ அவை தான் செய்வீங்க. தெரியல இதே அப்படி. ஓகே, பார்ப்போம் ஒன்றுடா. System offers can be scaled up or down to meet business need. Oh, scalability. என்ன system offering can be scaled up or down meet the business. ஓகே. நாங்கள் இப்போ என்டர்பிரைஸ் பிளானிங் சிஸ்டம் சொல்லிங்க, நாங்கள் என்ன கிளவுட் பேஸ்ட்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ்கள் வாங்கிக்க தெரியும். இப்போ என்ன சொல்றது, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்கட என்டர்பிரைஸுக்கு ஏற்றது போல நாங்கள் அதை மாடிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம். இப்போ உங்களோட என்டர்பிரைஸ் வந்து ஒரு சின்னன்னு சொன்னால் அதுக்கு தேவையான அளவு ரிசோர்ஸ், அது ஸ்டோரேஜாக இருக்கலாம், மெமரி, அதான் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபீச்சர்ஸாக கூட இருக்கலாம். இதென்ன நீங்கள் அதுக்கு ஏற்றது போல் ஸ்கேல் டவுன் பண்ணி நீங்கள் அதை அக்கௌண்ட் பண்ணி கொள்ளலாம். இது சரி. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓ, ஏன்னு சொன்னா இப்போ நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் பிளானிங் சிஸ்டத்தை நீங்கள் மேனுவலாக நீங்களாக டெவலப் பண்ணி உங்களோட என்டர்பிரைஸ், உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு அதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வரை எடுத்து இதென்ன போய் சொன்னால் செலவு கூடவா முடியும் இல்லையா? ஸோ இதே நீங்கள் ஒரு கிளவுட் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான செலவுகள் வந்து குறைக்கலாம். அப்போ அது டியும் சரி. இ, possibility of easy customization and adaptation by the end user. என்னன்னு சொன்னால் கிளவுட் பேஸ்ட்னு சொல்லிக்க அந்த வெண்டர்ன்ற கையில் தான் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறன்றது சாத்தியம் இல்லை. அதை கஸ்டமைஸ் பண்ணுறன்றது சாத்தியம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், ஏயும் சியும் டியும் சொல்லலாம். ஏயும் சியும் டியும் சொல்லலாம். பி, செக்யூரிட்டி செக்கில் நாங்கள் இதன்றே இல்லை, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வரும்னு சொன்னால் ஏசிடியை சொல்லலாம்.
அடுத்தது Ravi Sandhu is a cloth manufacturing company which has more than 400 stores across Sri Lanka. Some என்ன few மற்ற கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. They are they find it difficult to maintain all store. நிரம்ப பிரான்ச் இருக்குதா, அதை மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்குதா. They find it is difficult to maintain an old store and wish to close some store in order to reduce cost. என்ன சில ஸ்டோர்ல க்ளோஸ் பண்ண விரும்பினமா காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு. However, they do not like to lose their 200 suppliers and customers. அதை லூஸ் பண்ண விரும்பல. As a solution, the company is planning to introduce new information system. Okay, அப்போ information system implement பண்ணி operational cost-களை குறைக்க போயிடுமா. This system should link supplier, retailer and customer and monitor production என்ன ப்ரொடக்ஷனையும் மானிட்டர் பண்ணணும், கஸ்டமர் சப்ளையர் ரீட்டைலையும் லிங்க் பண்ணணும். அப்போ இது என்ன சிஸ்டம் சொல்லுங்க பார்ப்போம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ன சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மற்றது கஸ்டமர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படியான சம்பந்தப்பட்டுச்சுன்னா கஸ்டமர் சரி. இப்போ ஆர்டர்ஸுகளை ஹேண்டில் அல்லாட்டி இன்வாய்ஸில் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டம். POS சிஸ்டம் மாதிரி டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ண போகுதுன்னு சொன்னால் டிபிஎஸ். சரி. எங்கள் என்டையர் ஹியூமன் ரிசோர்சஸ் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ண போகுதுன்னு சொன்னால் அது ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆனால் இது சப்ளையர், ரீட்டைலர், கஸ்டமர் அண்ட் ப்ரொடக்ஷன். அப்போ நாங்கள் நாங்கள் எப்போ முதல் தான் பார்த்துனாங்க மூலப்பொருட்களை மூலப்பொருட்களை அதாவது அதன் ஒரு ரா மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்றை நாங்கள் எடுக்கிறதுல இருந்து அல்லாட்டி அதை எடுக்கிறதுல இருந்து கஸ்டமர்ஸுக்கோ சிலடி சப்ளைஸுக்கோ அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அத்தனை நடுவுகளுக்கு மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் என்னது? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? சி சொல்லலாம். என்ன சிஆர்எம் வந்து மெயினாக கஸ்டமர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணும். எம்ஐஎஸ் வந்து நாங்கள் பார்த்துறாங்க 4 வகையான ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ரிப்போர்ட்ஸுக்கு தான் நாங்கள் எம்ஐஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்துறாங்க இப்போ தான் டிபிஎஸ், எம்ஐஎஸ், டிஎஸ்எஸ், இஎஸ்எஸ் சொல்லி பார்த்துனாங்க. இப்போ 4 ஏன்னா அதில் தான் இந்த எம்ஐஎஸ் இருக்குது. அது 4 வகையான ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஷெட்யூல் ரிப்போர்ட், எக்ஸெப்ஷனல் ரிப்போர்ட் சொல்லி பார்த்துனாங்க. இந்த 4 ரிப்போர்ட்ஸ் பார்த்துனாங்க. ஓகே. ஆர்டர் ப்ராசஸிங்கும் டிபிஎஸும் வந்து லிமிட்டட். அதால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். அது சப்ளையர்ஸோ ரீட்டெயிலர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். அது என்ன ஸோ அப்போ இதுக்கு சரியான பொருத்தம் எதுன்னு சொன்னால் டி தான் பொருத்தம். அடுத்தது 19. Which of the following characteristic of an information system? Which of the following is characteristic of an addresses decision recovering judgment, evolution, and insight, handling routine operation associated to the business process, receiving data from low-level system and external sources. Characteristic of information system.
ஓகே, கேட்ட கேள்வி என்ன விச் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் இது எக்ஸிக்யூட் சப்போஸ். நான் மேல அதை பார்த்து கொண்டிருக்கேன், இன்ஃபர்மேஷனை பற்றி எல்லாம் சரிதானே யோசிச்சு கொண்டிருக்கேன். ஓகே, ஸோ இது கேட்டது எக்ஸிக்யூட் சப்போர்ட் பற்றி கேட்டிருக்கு. எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம் என்னது செய்யும்? நல்லா மேலே இருக்கிறது என்ன? டிபிஎஸ், எம்ஐஎஸ், அடுத்தது டி டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம். டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்னது? செமி ஸ்ட்ரக்சரல் டிசிஷன்ஸை மேக் பண்றதுக்கு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். புள்ளி அன்ஸ்ட்ரக்சர்ட் டிசிஷனை மேக் பண்றது எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் பார்த்துனாங்க. சரி, இப்போ எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம் என்ன செய்யும்? லோவர் லெவல் சிஸ்டத்துல இருந்து அது என்னத்தை எடுத்துக்கொள்ளும்? இன்புட்டை எடுத்துக்கொள்ளும். அது சரி. ஸோ இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கான அவ்வளவு வேலையும் அது பார்ப்பேன். அட்ரஸிங் டிசிஷன் ரிகவரிங் ஜட்ஜ்மெண்ட் எவல்யூஷன் அண்ட் இன்சைட் அவ்வளவும் பார்ப்பேன். இவர் சாரி என்ன டிஎஸ்எஸ் வந்து அதுவும் டிசிஷன் மேக் பண்றது தான். பட் அது செமி ஸ்ட்ரக்சர்ட் டிசிஷன் மேக்கிங். எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம் நான் ரூட்டைன், அதாவது வளமையாக நடக்காத ஒரு பெரிய பிரச்சனைகள் வரைக்க அதை டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவுறது எக்ஸிக்யூட் சப்போர்ட் சிஸ்டம். சரி, ஸோ இப்போ டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் உதவுவார். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் மாதிரியான ஆட்களுக்கு அவர் ஓடிஏ வியூவில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து விடும். சரி, ஓகே. ஸோ இப்போ ஏயும் சாரி 1ம் 3யும் டெய்லி சாரி ஹேண்டில் ரூட்டைன் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ண போகிறது எது? அது டிபிஎஸ். நாங்கள் பார்த்துனாங்க இப்போ டெய்லி ரூட்டைன் ஆப்ரேஷன்ஸில் ஆக்டிவிட்டிஸ் ஹேண்டில் பண்ண போகிறது அது டிபிஎஸ். அப்போ அது கான்செப்ட் மிதுரன் சொன்னது போல் என்னது? டி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். அந்த 3வது யூனிட் ஒரு சின்ன பாடம், ஆனால் இவ்வளவு கேள்வி வருகிறது என்ன? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்? சிடிஇ அப்படியா? ஓ, நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் 5 கிராஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டம் பார்த்துனாங்க. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ் சிஸ்டம், நாலேஜ் மேனேஜ் சிஸ்டம். இது எல்லாமே இருக்குல்ல. 4வது யூனிட் என்ன? என்டர்பிரைஸ் கிராஸ் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். சாரி என்ன என்னோட பார்த்தனாங்க 4 என்ன? என்டர்பிரைஸ் பிளானிங் சிஸ்டம், மற்றது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ் சிஸ்டம், நாலேஜ் மேனேஜ் சிஸ்டம் சொல்லி 4 சிஸ்டங்கள் பார்த்தோம். அடுத்தது கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ் சிஸ்டத்தின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. என்ன அதில் ஃபீச்சர் என்னென்ன இப்போ பார்த்தேன் நான். என்ன செய்யும்? ஹீ ஃபீச்சர்ஸ் போட்டு கிடக்கு. கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் ஹீ ஃபீச்சர்ஸ்: contact management, sales management, customer support, marketing automation, analysis and reporting, social networking integration, mobile access, import and export customer data. இப்படியான கஸ்டமர் ரிலேட் பண்ணப்பட்ட அவலத்தையும் அதை என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணும். நோட்ஸில் எல்லாம் அப்படியே இருக்குது, சிம்பிளாக பாயிண்ட் டு பாயிண்டாக இருக்குது. நோட்ஸை படிச்சுட்டு போனால் அப்படியே சொல்லிட்டு வரலாம். இது நீங்கள் யூபிஎஸ்சியில் நோட்ஸை பார்க்க போனால் மிக பெருசாக கிடக்கு. ஓகே, சரி. அப்போ இதில் என்ன செய்யும்? மார்க்கெட் ஆட்டோமேஷன்ஸ், மேனேஜிங் ஆல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கஸ்டமர்ஸ், அடுத்தது இப்படியெல்லாம் சோஷியல் நெட்வொர்க்கிங். அது நான் அதை சொல்லலாமோ தெரியல, ஆனால் எல்லாரும் செய்யும். இப்போ வர சிஸ்டங்கள் எல்லாமே அது செய்யும். கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜர் இந்த சோஷியல் மீடியாஸில் போஸ்டர் போடும், ஆட்டோமேட்டாக போடும் போஸ்டர், அது இதுன்னு சொல்லி. சோஷியல் நெட்வொர்க்கிங் வந்து ஆப்ஷனல், அது ஹீ ஃபீச்சர் இல்லை. அது ஹீ ஃபீச்சர் கேட்டது, ஹீ ஃபீச்சர்.
அனாலிசிஸ் என்ன கஸ்டமர் டேட்டா அனாலிசிஸ் செய்யும். ஸோ இதுக்கு ACE ACE ஆன்சராக கொடுக்கலாம். A typical business intelligence system can provide lot of benefits such as business intelligence system பற்றி கேட்டிருக்குது BI. எத்தனையாவது பாடம்? 5வது பாடம். அஞ்சாவது பாடம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஸோ இதை பற்றி கேட்டிருக்கு. இது என்ன செய்யும்? இது ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். டேட்டாக்களை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சரியா அதை அதை தேவையான வடிவத்துக்கு மாற்றி அதை ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஏற்றப்போ அதை விஷுவலைஸ் பண்ணி நிரம்பு வேலையில் அது செய்யும். ஸோ அது மெயினாக என்னத்தை செய்யும்? அது மெயினாக என்னத்தை ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு? querying, reporting, online analytical processing and alerts for decision makers. இதுதான் இதோட மெயின் நோக்கமாக இருக்கு. சரியா இதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்துனாங்க. டிசிஷன் மேக் பண்ணுற குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபாஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா ஸோ டீப் அனாலிசிஸ் இருக்கு. ட்ரெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு டீப் இன்சைட் அதில் இருக்கு. அடுத்தது ஆப்ரேஷன் ஒரு பிஸ்னஸை நாங்கள் எஃபிஷியன்சியாக ஆப்ரேட் பண்ணலாம். அதன் மூலம் நாங்கள் புற போட்டியாளர்கள் ஒப்படைக்க நாங்கள் நன்மையில பெறக்கூடிய நேரம் இருக்குது. காம்படிட்டிவ் அட்வான்டேஜை பெறக்கூடிய நேரம் இருக்கு. சரி ஓகே. அப்போ டைம்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கோ, ஈஸியாக ரிப்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ, மல்டிபிள் டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ, டெப்த்தான அனாலிசிஸ் செய்யறதுக்கோ, ட்ரில் டவுன் அனாலிசிஸ் செய்யறதுக்கோ, எஃபிஷியன்சியாக வேலை செய்யறதுக்கோ, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை முன்கூட்டி அறிகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏன்னா கணக்க மேன் பவர் இல்லாமல் குறைஞ்சளவு மேன் பவர் வச்சு பிஸ்னஸ் செய்யறதுக்கோ, பிஸ்னஸில் என்னென்ன நடக்குதுன்றது சிம்பிளாக எங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கோ, ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கோ இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டங்கள் எங்களுக்கு உதவும். சரிங்களா ஓகே. என்னென்ன டூல்ஸ் இருக்கு? டேஷ்போர்ட், டேட்டா வேர்ஹவுஸ், ஆல் ஆப் டூல்ஸ், டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர், விஷுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். இதை ஆல் ஆப் பண்ண ரியல் டைமில் அனாலிசிஸ் பண்ணுற மல்டி டைமென்ஷனல் டேட்டாக்களை ரியல் டைமில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் ஆல் ஆப் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் டூல். மல்டி டைமென்ஷனல் டேட்டா பல பரிமாணங்களை கொண்ட டேட்டாங்க அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாது. எங்களுக்கு 2 டைமென்ஷனல் டேட்டாஸ்கள்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் அதில் ட்ரெண்டுகளை அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்பர் ஆஃப் சேல்ஸ் இது ஓகே இதுதான் நம்பர் ஆஃப் சேல்ஸ், இது மந்த் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதம் எங்களோட சேல்ஸ் கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி எங்களை அனலைஸ் பண்ணியிருக்கு. இது 2 டைமென்ஷனல் டேட்டா. 3 டைமென்ஷனல் டேட்டாஸ்கள் எல்லாமே இருக்கு. த்ரீ டைமென்ஷனல் 4 டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. ஸோ அதுகளுக்கும் இந்த ஓலாப் டூல்ஸ்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு போனாங்க. ஓகே ஏஐ ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறாங்க. ஓகே இது 5வது யூனிட் ஒரு சின்ன பாடம். ஓகே ஸோ இதில் கேட்டது என்னது? பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து லாட் ஆஃப் பெனிஃபிட் தருது. அதில் சச் ஆஸ் என்ன? ஈஸி ரிப்போர்ட்டிங். இப்போ பார்த்துனாங்க பெட்டர் விஷுவலைசேஷன் EDB மெத்தடில் பற்றி நாங்கள் இப்போ பார்த்து நான் உங்களுக்கு சொல்லல தானே. இப்போ தான் உங்களுக்கு அவ்வளோதையும் வாசி விட்டுனேன். என்ன ஈஸியாக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் விஷுவலைசேஷனுக்கு, இன்டெப்த் அனாலிசிஸ் ட்ரில் டவுன் அனாலிசிஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்ன அப்போ ஆன்சர் BDE. ஈஸியாக இருக்கு. ஓகே அடுத்தது which of the following can be considered as a key feature of a common business intelligence tool? அப்போ காமன் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ இது என்ன செய்யும்? டேட்டாவை மைன் பண்ணும். இல்லையா நாங்கள் பார்த்துனாங்க எல்லாம்.
டேட்டா மைனிங் எல்லாம் இது சம்மந்தப்பட்ட வேறு இது. ஓகே, டேட்டா மைனிங், கோரிங், ஃபீச்சர்ஸ் ஆஃப் காமன் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல். ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்கேன் என்ன, ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்கு. ஓகே, இதுதான் இப்போதான் பார்த்தேன் ஃபீச்சர்ஸ். காமன் டெக்னிக் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இந்த இதைத்தான் ஃபீச்சர்ஸ் டேஷ்போர்டுகள், ஓலாப் டூல்ஸுகள், டேட்டா மைனிங்கள், விஷுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் கொண்டிருக்கோம். எல்லாமே ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே அதில் ஃபீச்சர்ஸ், அது பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இதில் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? பேராஃப்ரைசிங் அப்படி எல்லாமே இல்லை. கோரிங் வரும், பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வரலாம், ப்ராசஸ் மைனிங் வரும், டிஜிட்டல் டேஷ்போர்ட் வரும். பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துனாங்களா? பிஎம்எஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் செய்யும். இது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல் வந்து கோரிங், ப்ராசஸ் மைனிங் அண்ட் டிஜிட்டல் டேஷ்போர்ட், இது எல்லாமே அதில் ஃபீச்சர்ஸாக இருக்கு. பிடிஇ கொடுக்கலாம். அடுத்தது, which of the following statement is correct regarding to the word cloud? word cloud என்ன? word cloud கேள்விப்பட்டது ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சொற்களை ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு குவியலாக வச்சிருப்பாங்க. அது பார்த்துருக்கீங்களா? வேர்ட் கிளவுட்னு சொல்றது. அந்த சில புக்குகள் இந்த அட்டப்படங்கள் இருக்கு வேர்ட் கிளவுட். இப்போ ஐடின்னு சொன்னா இப்போ நம்ம சர்ச் பண்ணி காட்டுறோம். வெயிட் பண்ணுவா. இந்த இடத்துல வேர்ட் கிளவுட்னு சொல்றது. இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். சரி, ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். ஓகே, சரி. ஸோ இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். சரி, cloud network used for இல்லை, the term used for the conversion. ஆன்சர் கரெக்ட் which is so ஆகிட்டு இருக்கு. So it can be generated by analyzing text document or web pages. ஸோ அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்படி வேர்ட் கிளவுட் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃபையோ இல்லாட்டி டெக்ஸ்ட்டோ கொடுத்தா ஜென்ரேட் பண்ணி தரும். டேட்டாவில் செக்யூராக அனுப்புறது அப்படின்றதும் இல்லை. சரி, இது சும்மா ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். சும்மா ஒரு இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள எந்தெந்த வேர்டுகள் கூட இருக்கு, அது எது 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 நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம், அப்ட்ராக்ட் மாதிரி அதை பார்த்தோன்னே அதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். த மெயின் பர்பஸ் ஆஃப் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் OLAP டூல்ஸ் என்ன? ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் சிஸ்டம் OLAP டூல்ஸ் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. இட்ஸ் அ மெத்தட் டு அனலைஸ் மல்டி டைமென்ஷனல் டேட்டா என்ன. ஸோ மெயின் ஆப்ரேஷன் என்ன? கன்சலிடேஷன் என்ன. ஸோ ஒரு சம்மரி அண்ட் ட்ரில் டவுன், டீட்டெயிலான ஒரு வியூ எடுக்கிறதுக்கு, ஸ்லைசிங் அண்ட் டைசிங், வெவ்வேறு கோணங்களில் உங்களோட டேட்டாக்களை பொருத்தி பார்த்து ஐடியா எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த OLAP டூல்ஸை யூஸ் பண்ணி கொள்வோம். ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்னு சொல்கிறது. சரி, இட்ஸ் மெயின் பர்பஸ் யூஸ் ஆஃப் OLAP டூல் இஸ் என்னது? என்னதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துறது? அனாலிசிஸ் அச்சீவ் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணது யூஸ் பண்ணலாம். என்ன? ஷோ த கரண்ட் ட்ரெண்ட், select and discard unnecessary data. Help to identify issues and opportunities. Analysis multi-dimensional data from many different perspectives. இது சரி. சரி.
மற்றதுல என்ன மாதிரி? ஹெல்ப் டு ஐடென்டிஃபை இஷ்யூஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் மெயினாக இது ஓலப் டூல்ஸ்ன்றது மல்டி டைமென்ஷனல் டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிற டூல். இதில் நாங்கள் வேறு என்ன பார்த்து நாங்கள் பாருங்க என்ன பார்த்து நாங்கள் ட்ரில் டவுன் ரிப்போர்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் வச்சுக்கொண்டு அனலிஸ் டீட்டெயில் டேட்டாக்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு மற்றது ஒரு ஒரு தொகுத்து ஒரு கன்சலிடேஷனோ அக்ரிகேட்டிங் டேட்டா ஒரு சம்மரி மாதிரி அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்த மற்றது ரியல் டைம் அனலிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் இந்த யூஸ் பண்ணிக்கொள்றதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது சார்பாக ஏதாச்சும் இலக்கு வந்திருக்கா? மல்டி டைமென்ஷனல் டேட்டா அனலிஸ் சரி, கரண்ட் ட்ரெண்ட் அது டைம்ல அதை எடுத்துக்கொள்ளலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அச்சீவ் டேட்டா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுக்கொண்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இது எடுக்கலாம். மற்றது இஷ்யூஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை இதன் மூலம் எங்களால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரியல் டைம் அனலைஸ் செஞ்சால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தான் இருக்குமே. அப்போ ஏபிடி மூன்று மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். சரி, மெயின் பர்பஸ் என்ன? ஓகே. Consider the following statement and ஓகே. ஸோ நாங்கள் 25 வாட்டிக்கு நான் நிப்பாட்டுறேன் அப்படின்டா. சஹானா என்ன கேட்ட நீங்கள்? மெட்டா டேட்டா. ஓகே, சரி, நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மெட்டா டேக்ஸ். சாரி, மெட்டா டேக்ஸை பற்றி கேட்டீங்களா? ஓகே. இதை தான் சொல்கிறது மெட்டா டெக்ன்னு சொல்கிறது. HTML படித்தா நீங்கள் அடுத்த செமிஸ்டர் தான் உங்களுக்கு HTML இருக்குது. அடுத்த செமிஸ்டர் தான் HTML இருக்குது. இதை சொல்கிறது மெட்டா டெக்ன்னு சொல்கிறது. அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், இது சும்மா ஒரு HTML ஒரு வெப்சைட் மாதிரி, சும்மா ஒரு வெப்சைட். இதில் அந்த ஹெட்டுக்குள்ள HTML நாங்கள் வெப்சைட் எழுதுறது, நாங்கள் வெப்சைட் லே அவுட்டாக போடுறது HTML தான். நீங்கள் அடுத்த செமிஸ்டர் படிப்பீங்க. ஸோ இதில் அந்த வெப்சைட் பற்றிய கீவேர்டு, அந்த வெப்சைட் பற்றிய டிஸ்கிரிப்ஷன், அந்த வெப்சைட்டோட ஓதர், அதுல எல்லாமே இதில் இருக்கு. சரி, அப்போ இதை வச்சு கொண்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னால், கூகுள் என்ன செய்யணும்னு சொன்னால் க்ரௌல் பண்ணும் தேடி பிடிக்கும். ஏன் கூகுள் என்ன செய்யணும்? நல்ல கூகுளின் வேலையே என்னது? கூகுளின் சர்ச் இன்ஜின் வேலை உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து முன்னோக்கு காட்டணும். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்துவீர்கள். இல்லாட்டி கூகுளையும் பயன்படுத்த போறீங்க. இப்போ கூகுளை விட்டுட்டு எல்லாரும் ChatGPTக்கு போகிற நோக்கம் என்னது? கூகுளை விட ChatGPT வடிவாக தொகுத்து வழங்குது என்ன. அப்போ நாங்கள் முந்தைய கூகுள் இப்போ பயன்படுத்துகிறாங்களா இல்லையாண்டி இல்லை. அப்போ கூகுளில் கூகுள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுகளை தான் போய் தேடுவேன். தேடி பிடிச்சு என்ன செய்வாருன்னு சொன்னால், ஓகே இதில் இப்போ இதில் இப்போ உதாரணத்துக்கு லேப்டாப்பை பற்றி ஒரு வெப்சைட், ஒரு லேப்டாப் சேல் பண்ணுற ஒரு ஸ்டோர் சொன்னால் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸுகள், கீவேர்ட்ஸுகள், இதில் HTML CSS XML JavaScript மாதிரி அங்கே HP டெல் பெவல் HP டெல் ஆசூஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இப்படி இல்லை நிரம்ப டேட்டாக்கள் கிடக்கும். அதை வச்சு கூட கூகுள் என்ன செய்யணும்னா க்ரோல் பண்ணி எடுத்து முன்னோக்கு காட்டு. ஸோ SEO ரிலேட்டடான விஷயம் என்ன. ஸோ என்னத்துக்கு அது கேள்வி, என்ன கேள்வி அது மறந்து போகணும், கேள்வியை மறந்து போகணும். இ-காமர்ஸை பற்றி கேட்டுதா? இல்லை எங்க இங்க இருக்கு. அவர் வெப்சைட் உருவாக அப்போ எது ரிக்வயர்மெண்ட்ஸாக இருக்கு மனசுல? ஓமாம். 15 ஓகே, 15 ஓகே. என்ன செய்ய போற? வெப்சைட் ஒன்று உருவாக்க போறாருன்னு சொன்னா அப்போ கட்டாயம் மெட்டா டெக்ஸ்டைல் அதில் இன்க்ளூட் பண்ணி தான் ஹோம் பேஜில். இப்போ கூகுளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ யாரும் போய் கூகுளில் சர்ச் சொல்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்றது. சரி, இதுதான் சொல்றது மெட்டா டெக்ன்னு சொல்றது. மெட்டா டெக்.
மெட்டடேக்குன்னு சொல்கிறேன். இதில் நிரம்ப விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். சரியா? ஓகே. எதுவும் டவுட்ஸ் இருக்கே, கேட்க போகிறீங்களா? நோட்ஸ் பாடம் தானே, நோட்ஸ் தரவாக இருந்தால் சரி, எங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் சரி. வாரன் 13வது கொஷின் ஆன்சர் பி. பட்டரிங்ன்றதுக்கு கேஷ்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் தானே. ஓமா, எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டும் வேறு ஒரு ஆளுக்கு தேவைப்படும் போது ஆன்லைன் பட்டரிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஓமா, இப்போ எக்ஸஸ் இன்வென்ட்ரி ரிடியூஸ் ஆகுங்க. 13வது இல்லை. இங்கேன்றது மாதிரி இது இது மற்ற இதில் போய் தேடிக்கிட்டு. ஓகே, சரி சரி. 13வது இல்லை. இப்போ என்னண்டா, அது எங்களுக்கு தேவையில்லாத பொருளை கொடுக்குறதுன்றது இல்லை. பேட்டரிங்னு சொன்னால் அதுவும் ஒரு வகை பிஸ்னஸ். முந்தி முந்தி நடந்தது. இப்போ பிஸ்னஸ் என்றால் எப்போவுமே கணக்கு வழக்கு இருக்கும். அதுவும் ஒரு வகை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். பிஸ்னஸ் என்றாலே எப்போவுமே கணக்கு வழக்கு இருக்கணும். சரி. இப்போ இன்வென்ட்ரி ரெடியூஸ் பண்ணுமன்றது இல்லை. சரியா? இன்வென்ட்ரி ரெடியூஸ் பண்ணுமன்றது இல்லை. பிஸ்னஸ் என்றாலே எப்போவுமே கணக்கு வழக்கு இருக்கணும். சரி. ஸோ இதில் நாங்கள் சப்போர்ட் டு ரெடியூஸ் எக்ஸஸ் இன்வென்ட்ரின்றது ஆன்சராக கொடுக்கலாம். அது பிஸ்னஸ், இது ஒரு வகை பிஸ்னஸ். அதான் ஆன்லைனில் செய்யணும். அப்போ ஆன்லைன் பேட்டரி முந்தி இப்படித்தான் பிஸ்னஸ் செய்கிறது. 2 ஆடை கொடுத்து மாடை வாங்குறது, அப்படித்தான் பண்ட மாட்டு முறைகள். ஓகே. நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ். நோட்ஸ் இது வந்து எங்களோட லெக்சர் நோட்ஸ். இது எங்களோட பிள்ளைகள் எங்கள்கிட்ட இது எங்கள்கிட்ட லெக்சர்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் இது எங்கட. இப்போ இது நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் வெளியால். பட் நீங்கள் எங்கள்கிட்ட ரிவிஷனுக்கு நீங்கள் பாஸ் பேப்பர் பெயிட் பண்ணி வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிவிஷனுக்குரிய ஷார்ட் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். ரிவிஷனுக்குரிய ஷார்ட் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். மற்றும்படி இது இந்த நோட் ஷேர் பண்ணப்படாது. ஓகே. எல்லாருக்குமே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் ஒரு மாதம் தான் கிடக்குது. சரியா 4 கிழமை இருக்காதுன்னு என்ன என்ன சரியா 4 கிழமை இருக்கு. 4 கிழமை முடிஞ்சு வாரம் சனி ஞாயிறு உங்களோட எக்ஸாம். சரியா? இப்போவே நாங்கள் இப்போ பாஸ் பேப்பர் வேலைக்கு தொடங்கினது காரணமே ஓகே பேப்பர் இப்படியா வரும்ன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போவே என்ன செய்யணும், படிக்க தொடங்கணும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் செகண்ட் செமிஸ்டர்லாம் நீங்கள் சிம்பிளாக ஸ்கோர் பண்ணலாம். அங்கே டாப்பில் கொண்டு போய் கிளாஸை நிப்பாட்டி வைக்கலாம். என்ன இபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கலாம். இல்லாட்டி கஷ்டம். என்ன டிகிரி படித்தேன்னு கிளாஸ் இல்லாத டிகிரியால் ஒரு பியோசனம் இல்லை. எந்த டிகிரி என்ன. சரி. ஓகே. ஸோ எப்போவுமே கிளாஸ் எடுக்க பார்க்கணும். சரி. ஓகே. நான் இதை வின் பண்ணிக்கொள்கிறேன். விஜய் அடுத்து பார்ப்பேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எலைட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. சரி.